وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழிமுறை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி பேசப்படுகிற செய்திகளை செவிமடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த அமர்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையாற்றும் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல் ஹயா வல் ஹயாத். அல் ஹயா என்று சொன்னால் வெட்கம், ஹயாத் என்றால் வாழ்க்கை. வெட்கமும் வாழ்க்கையும் என்பதுதான் இந்த உரையின் தலைப்பு. வெட்கம் என்பது மனிதனுக்குரிய ஒரு உணர்வு. எல்லா வயதினருக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கே உரிய தனித்துவமான ஒரு உணர்வு. இந்த வெட்கம்தான் நம்மை மனிதனாக வாழச் செய்கிறது. மனிதனுக்கு இன்னபிற படைப்புகளுக்கு மத்தியிலான வித்தியாசம் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு உணர்வு தான் வெட்கம் என்கிற உணர்வு. அதனால்தான் ஒரு மனிதன் தனக்கு முன்னால் ஆபாசமான அருவருக்கத்தக்க செயல்கள் நடைபெறுகிற போது அதை கண்டு அவன் முகம் சுளிக்கிறான். ஏன் முகம் சுளிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு அருவருக்கத்தக்க செயல் என்பதனால் அதை கண்டு காண்பவர்கள் கூட வெட்கப்படுகிறார். அந்த உணர்வு செய்யக்கூடியவர்களுக்கு இருந்தால் அவர்கள் அதை விட்டு விலகிக் கொள்வார். அதனால்தான் வெட்கமின்மை என்பது பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான பாவங்கள், பொய், ஏமாற்று, மோசடி, அதே போன்று விபச்சாரம், இப்படிப்பட்ட பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் அவனிடத்தில் வெட்கமில்லை என்பதனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மிம்மா அத்ரக்கன் நாஸ் மின் கலாமில் அன்பியா அவ் மின் கலாமின் நுபுவா. நுபுவத்துடைய அல்லது நபிமாருடைய பேச்சிலிருந்து நபி ஸல்லல்லாஹு மனிதர்களுக்கு அடைந்து கொண்ட ஒரு செய்திதான், ஃபைதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷீத. வெட்கமட்டு ஒன்று இல்லைன்னா நீ என்ன நினைக்கிற அதை செய்து கொள். அதை செய்ய வேண்டும் என்பதற்கான ஆர்வம் ஊட்டுதல் அல்ல, மாறா எதற்காக சொன்னாங்க, வெட்கம் ஒருவனத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் எதை வேணாலும் செய்வான், எதையும் செய்வதற்கு அவன் தயங்க மாட்டான் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு விஷயம். இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்றோம், பெரும்பாவங்கள் அல்லது தீமைகள் இவற்றுக்கு காரணியாக வெட்கமின்மை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும். ஒருவன் பொய் சொல்லுகிறான், நாம் சொல்லுகிற பொய் இவரால் அறிந்து கொள்ள முடியும், அதன் மூலம் நம் சமூகத்திற்கு மத்தியில் பொய்யர் என்று அடையாளப்படுத்தப்படுவோம் என்று ஒருவன் நினைத்து வெட்கப்பட்டார், அந்த உணர்வு அவரிடத்துல வந்து அதன் மூலம் வெட்கப்பட்டால் அவர் பொய் சொல்ல துணிவாராம்? பொய் சொல்ல துணிய மாட்டார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பாக, முஸ்லிம் ஆவதற்கு முன்பாக, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான்.
ஹிர்கலுடைய அவையில என்ன செய்றாங்க? ஹிர்கல் என்கிற மன்னர் முஸ்லிம்களை குறித்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்கல. அவர் கேட்கும் போது என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு, வல்லாஹி லவ்லல் ஹயாவ், அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடத்துல நான் பொய் சொல்லி விடுவேன் என்கிற விஷயத்தை மக்கள் பிடித்து அதை என்ன ஒரு குற்றமா சொல்லி பொய்யன் என்று அவர்கள் முத்திரை குத்தி விடுவார்கள் என்கிற அச்சம் மட்டும், அந்த வெட்க உணர்வு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? இந்த கதித்து, நான் பொய் சொல்லி இருப்பேன். யார் சொன்னாங்க? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த பொய் என்கிற தீமையை விட்டு மனிதனை காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்றுதான் ஏனைய தீமைகளும், அது விபச்சாரமா இருந்தாலும் சரி, மோசடியா இருந்தாலும் சரி, ஏமாற்றுதல், பித்தலாட்டம் போன்ற எல்லா விதமான மோசமான பண்பாக இருந்தாலும் சரி. ஒருவர் விபச்சாரம் செய்கிறார், வெளிப்படையா செய்வாராம்? செய்வாங்க. அப்படி ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹி அதையும் சொல்றாங்க. எப்படி ஒரு மனிதன், ஒரு விலங்கிடத்தில் எப்படி வெட்கமீன்மையில் பப்ளிக்காக நடந்து கொள்கிறதோ அது போன்ற ஒரு காலம் வரும். அது வறுமையின் நெருக்கத்துல நடைபெறக்கூடிய ஒன்று. அது முற்றிலும் மனிதனிடத்திலிருந்து அந்த வெட்கம் என்கிற உணர்வு பறிபோனதற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு சூழல். வெட்கம் இருக்கிறதுனால என்ன செய்யறது இல்லை? ஒரு மனிதன் வெளிப்படையாக விபச்சாரம் செய்வது, மறைமுகமாகத்தான் செய்கிறான். அந்த சூழ்நிலையில் தன்னை யாரும் பார்த்துக் கொள்ளக்கூடாது என்று அவன் எண்ணுகிறான். அவன்கிட்ட வெட்க உணர்வு இருந்தது இருக்கிற காரணத்துலதான் அவன் மறைக்கிறான். அதையும் மீறி இந்த செயல் மக்களால் அறியப்பட்டு அல்லது நாம் கையும் களவுமால் பிடிக்கப்பட்டால் இந்த சமூகத்தில் நம்முடைய நிலை என்ன என்பதை அறிந்து அதன் மூலம் அவனுக்கு வெட்க உணர்வு மேலோங்கினால் இந்த பாவத்தின் பக்கம் அவன் திரும்பி பார்க்க மாட்டான். அதே போன்றுதான் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அளவு நிர்வையில மோசடி செய்யறாங்க. நாம் ஒரு மோசடியாளர் என்று இவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதன் மூலம் நமக்கு என்ன செய்வாங்க? இப்படி ஒரு முத்திரை குத்துவாங்க. அது நமக்கு அவமானம் என்று ஒரு எண்ணினால் அந்த பாவத்தை அவங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாங்க. இப்படி வந்து என்ன செய்யறோம்? வெட்கம் என்பது எல்லா விதமான தீமைகளுக்கும் தடை, அதை அனைத்தையும் தடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதன் அடிப்படையில இந்த வெட்கம் என்பது ஒரு மூமினுக்கே உரிய பண்பு. இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் என்பதை ஈமானுடைய கிளைகளில் ஒன்றாக எண்ணி சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். அல் ஈமானு பிலவும் வசித்தூன அவு சபஊன ஷுபா அஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாத்துத்து அதானி தரீக் வல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமானுக்கு 60க்கு மேற்பட்ட அல்லது 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அந்த கிளைகளில் ஆகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது அடிப்படை தௌஹீத், அதான் பேஸ், அஸ்திவாரம். அதனாக அந்த ஈமானுடைய கிளைகள் 60க்கு மேற்பட்ட 70 கிளைகள் அல்லது 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டிருக்கிற அந்த ஈமானுடைய கடைநிலையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, பாதையில் கிடக்கக்கூடிய தொல்லை தருகின்ற பொருளை அப்புறப்படுத்துவது. அது ஒரு ஈமானுடைய அடையாளம். மூமினா இருக்கக்கூடியவன் பாதையில கிடக்கக்கூடிய தொல்லை தருகின்ற பொருளை கண்டு கட்டுக்காணாமல் அப்படி செல்ல மாட்டான். அவனுடைய ஈமான் என்ன செய்யும்? இதை எடுத்து அப்புறப்படுத்து, இதுல உனக்கு நன்மை இருக்கிறது, இது வந்து பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்றதெல்லாம் அவனுடைய ஈமான் என்ன செய்யும்? தூண்டிக் கொண்டிருக்கு. அதன் காரணமா அந்த பொருளை அப்புறப்படுத்துவார். இது ஈமானுடைய கடைநிலை. அப்ப ஒருத்தர் வந்து பாதையில கிடக்கக்கூடிய தொல்லை தருகின்ற பொருளை கண்டு காணாமல் கடந்து செல்கிறார், எனக்கு பாதிப்பு இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் போறார் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஈமானி அம்சம் கூட அவரிடத்துல இல்லை என்றுதான் அதற்கான அர்த்தம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான், வெட்கமும் ஈமானுடைய கிளையை சார்ந்தது. இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு ஹதீஸ், மார்க்கத்துடைய அடிப்படை சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ். அதே நேரத்துல ஈமானை பற்றிய வரைவிலக்கிடத்தை, ஈமான் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஹதீஸ். அதுல என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வெட்கமும் ஈமானுடைய கிளைகளில் ஒன்று என்று சொன்னாங்க. எத்தனாவது கிளை? ஈமானினுடைய கிளைகள்ல வந்து முதல் கிளை இருக்கிறது, கடைசி கிளை இருக்கிறது இல்லையா? ரெண்டுத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காட்டாங்க.
அதே அந்த கிளைகள் ஒன்றுதான் என்னது வெட்கமும். ஆனால் அது எத்தனாவது கிளை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதற்கு இடத்தை நம்பரை வரையறுத்தாங்கன்னு கேட்டா கிடையாது. ஏன்? எதனால? ஏன்னா அது அப்படி ஒரு நம்பர்ல வரையறுக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு நேரத்திற்கும் அது ஏற்ற இறக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நேரத்தில் அது என்ன செய்யும், பீக்கில் இருக்கணும். ஒரு சில இடத்துல அது என்ன செய்யணும், கொஞ்சம் குறைவா இருக்கணும், மிதமா இருக்கணும். எங்கேயுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, எங்கேயுமே இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சில இடத்துல ஹைல இருக்கும், ஒரு இடத்துல மீடியமா இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமலே இருக்கும். அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. அப்படி இருப்பது என்பது இல்லை. ஹயா என்கிற பண்பு என்ன செய்யுது, ஒரு இடத்திலிருந்து எடுத்து விடுகிற விஷயம். அப்படி எடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் ஈமானையே இழந்து விடக்கும். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் ஈமானை சார்ந்தது என்று சொன்னார். வெட்கம் எதை சார்ந்தது? ஈமானை சார்ந்தது. அப்ப அது அறவே இல்லை என்கிற நிலை வருமா என்று கேட்டால் வராது, வரக்கூடாது. இன்றைக்கு நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை தீமைகளுக்கும் இந்த வெட்கமின்மைதான் காரணமாக இருக்கிறது. மூமினை பொறுத்தவரை அவருடைய ஈமானிய கிளைகளில் ஒன்றான இந்த வெட்கம் என்கிற பண்போடு வாழ வேண்டும். இந்த வெட்கம் என்பதை பொறுத்தவரையில் நம்பிக்கையாளனுக்கே உரிய ஒரு அடையாளம் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலம் யஅலம் பிஅன்ன அல்லாஹ் யரா, அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அல்லாஹ் அவனை பார்த்து கேட்கிறான், என்ன கேட்கிறான், உங்களை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், நீ அறியலையா? இந்த கேள்வி எல்லா நேரத்திலும் நாம் நினைக்கிறோம் அல்லாஹ்வின் கண்காணிப்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கண்காணிப்பை விட்டு நாம் நினைச்ச முடியாது, எந்த நேரத்திலும் தப்பித்து விட முடியாது. அல்லாஹ்வின் பார்வைப்படாத ஒரு இடம் என்று இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்படின்ற உணர்வு நமக்கு ஊட்டுகிறது. இந்த உணர்வு நம்ம என்ன செய்கிறது, எல்லா விதமான பாவங்களும் மனிதன் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களையும் அவன் விட்டு விலகுவதற்கு போதுவானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, இஸ்தஹியு மினல்லாஹி ஹக்கல் ஹயா. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையாக வெட்கப்படுங்க, உண்மையாக அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் என்ன செய்றோம், இன்னா நஸ்தஹி வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து, நாங்கள் அல்லாஹ் வெட்கப்படுறோமே, நாங்கள் வெட்கப்படுறோம், வெட்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ தாலிக், நான் சொன்னக்கூடிய அர்த்தம் அதுவல்ல என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாக்கின்னல் இஸ்திஹாஉ மினல்லாஹி ஹக்கல் ஹயா அன் தஹ்ஃபல ரஅஸ வமா வஆ. யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் உண்மையாக வெட்கப்படுகிறாரோ அவர் என்ன செய்யணும் தெரியுமா, தலையும் அதை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிற உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தலை சுற்றி என்ன இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் என்னது, தலையை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள். இன்னும் சொல்ல போனா நம்முடைய மூளையும் எல்லாத்தையும் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளணும். எதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும், இதெல்லாம் வெட்கமின்மைக்கு முரணான செய்யணும். வெட்கமில்லாத பேச்சுக்களை பேசுவதை விட்டு நாம் என்ன செய்யணும், நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெட்கக்கேடான விஷயங்களை கேட்பதை விட்டு காதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெட்கமில்லாத விஷயங்களை பார்ப்பதை விட்டு கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம தவிர்த்திருக்கணும். பிறகு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் பத்ன வமா ஹவா, வயிற்றை சுற்றி உள்ள அவற்றையும் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சொன்னா சாப்பிடுறது வயிற்றுக்கு போகுது இல்லையா, அதை என்ன செய்யணும், நம்ம சாப்பிடும் போது எப்படிப்பட்டதை சாப்பிடணும், ஹலாலானதை சாப்பிடணும். அவன் வெட்கம் இருக்கிறவன் திருடி சாப்பிட மாட்டான், அபகரித்து சாப்பிட மாட்டான், மோசடி செய்து சாப்பிட மாட்டான். ஏன்னா அவன் வயிற்றை பாதுகாக்க வேண்டி இருக்குது. அதை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிற அவனுடைய மர்ம உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தகாத உறவுகள், தவறான நடவடிக்கைகள், தகாத முறையில் இச்சையை தீர்த்துக் கொள்ளுதல் என்கிற மாலைக்கரண செயலின் பக்கம் அவன் செல்ல மாட்டான். இப்படி எல்லாம் யாரு இருக்கிறாங்களோ அவங்க யாரு, உண்மையாகவே அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படக்கூடியவர்கள். பிறகு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது துதக்கிருல் மௌத்த வல் பலா, அதே போன்று அவர் என்ன செய்யணும், மரணத்தை நினைவு கூற வேண்டும், சோதனைகளையும் நினைவு கூற வேண்டும். வெட்கப்படக்கூடியவர் அல்லாஹ்விடத்துல உண்மையாக வெட்கப்படக்கூடியவர் என்ன செய்யணும், மரணத்தை நினைவு கூற வேண்டும். அதே போன்று
சோதனைகளும் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னாங்க, ஒமன் அராதல் ஆகிரத்த தரக்க ஜீனத்து துன்யா, யார் மறுமையை விரும்புகிறாரோ, யார் மறுமையை ஆசைப்படுகிறாரோ அவர் என்ன செய்யணும், உலகத்தின் அலங்காரங்களை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். இதையெல்லாம் யார் செய்யறானோ அவன் என்ன செய்யறான், உண்மையாகவே அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படும். உண்மையாகவே யார் அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுறான், தன்னுடைய தலை, அதை சுற்றி இருந்து கொண்டிருக்கிற உறுப்புகளை, வயிற்றை சுற்றி இருந்து கொண்டிருக்கிற உறுப்புகளை தேடி பாதுகாத்து வாழ்வதோடு மரணத்தை நினைவு கூறுகிறான், உலகத்தின் அலங்காரங்களை தவிர்த்து கொண்டு வாழ்கிறான். இப்படிப்பட்ட செயல்களை யார் செய்து கொண்டு வாழ்கிறாங்களோ அவங்க தான் யாரு, உண்மையாகவே அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படக்கூடாது. இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்வோம், வெட்கப்படுறீங்களான்னு கேட்டா வெட்கப்படுறாங்க அப்படின்னு இல்லையா இல்லையா நம்மளே என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒருவருடைய வெட்க லெவல் வேற வேற மாதிரி இருக்கும். சில பேர் ஆபாசமான பேச்சுக்களை பேசும்போது வெட்கப்படுவாங்க, சில பேர் அந்த காட்சிகளா பார்க்கும்போது வெட்கப்படுவாங்க, சில பேர் அதெல்லாம் கடந்து போனவங்களா இருப்பாங்க இல்லையா. சில பேருக்கு அது பேசுறது அவங்களுக்கு அது சகஜமான விஷயமா இருக்கும். அதே நபர் வேற ஒன்றுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அவரை ஒருத்தர் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, அதுக்கு வெட்கப்படுவார். வெட்கப்பட வேண்டியது இதுக்கு, அதை விட்டுட்டு இதுக்கு வெட்கப்படுவார்கள். கேலி கிண்டல் பண்றாங்கன்றதுக்காண்டி வெட்கப்படுவாங்க. இப்படி என்ன செய்வாங்க, வெட்கத்துல பல வகைகள் இருந்து கொண்டிருந்தாலும் அதில் நாம் அடிப்படையாக நாம் நினைச்சோம் அல்லாஹ்விடத்திலே வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த அடிப்படையில் தான் நம்முடைய வெற்றி உணர்வு இருக்கு. அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்முடைய செயல்களை அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் சில எந்த நேரத்திலும் நாம திறந்த புத்தகமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நமக்கு ஒளிமறைவில்லை. நம்ம என்னதான் ஆடை உடைத்திருந்தாலும் அலங்காரங்கள் செய்திருந்தாலும் எதை கொண்டும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு நம்ம தூரமாகி விட முடியாது. அப்ப அந்த உணர்வோடு நம்ம நினைச்சோம் அல்லாஹ்விடத்துல வெட்க உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைச்சோம் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த வெட்கம் என்பது ஒரு மனிதனை மனிதனாக வாழச் செய்கின்ற, அவனை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாக மாற்றுகின்ற ஒரு பண்பு. இந்த பண்பை நம்ம இழந்துட்டோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகளை நாம் இழக்க காரணமாகிவிடும் என்பதை நாம் நினைச்சோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹயா லா யஅதி இல்லா பிகைர். வெட்கம் என்பது நன்மையை தவிர வேற எதையும் தராது. வெட்கம் இருந்தா என்னதான் வரும், நன்மை மட்டும்தான் வரும், தீமை வராது. அப்ப வெட்கம் என்பது எந்த அளவிற்கு ஒரு உயரிய பண்பு என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப இந்த வெட்கம் என்பது மார்க்கத்தின் ஒரு சிறந்த ஒரு அடையாளம். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னலி குல்லி தீனின் ஹுலுகுன், ஒவ்வொரு தீனுக்கும் ஒரு பண்பு இருக்கு, ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் என்னது ஒரு சிறப்பான ஒரு குணம், ஒரு அடையாளம் இருந்து கொண்டிருக்கிறது. வஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா, இஸ்லாத்துடைய சிறந்த பண்பு எது தெரியுமா, வெட்கம். அப்ப முஸ்லிமா இருந்தால் ஒருவர் என்ன செய்வாரு, வெட்கப்படக்கூடியவரா இருப்பார். எதை கண்டு வெட்கப்படுவார்? இன்னைக்கு வெட்கம் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டியதை போன்று பல தரம் இருந்து கொண்டிருக்கு. சிலர் நல்லவற்றை கண்டு கூட வெட்கப்படுவாங்க இல்லையா. ஒருவரை பயானுக்கு வந்து பழக்கம் இல்லை, அவருக்கு வகுப்புல கலந்து கொண்டு பழக்கம் இல்லை, அவருக்கு கல்வி கற்று பழக்கம் இல்லை, அவரை வாங்க வகுப்புக்கு அப்படின்னு சொன்ன என்ன செய்வார், அவரு அதுக்கு வர்றதுக்கு வெட்கப்படுவார். தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வர்றதுக்கு வெட்கப்படுவார். இதெல்லாம் வெட்கம். வெட்கம் என்பது எதை சார்ந்தது என்று சொன்னால் தீமைகளை பாவங்களை செய்வதிலிருந்து ஒருவர் என்ன செய்வது, தவிர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் வெட்கம். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயாஉ மினல் ஈமான் வல் ஈமானு ஃபில் ஜன்னah. வெட்கம் என்பது ஈமானை சார்ந்தது, ஈமான் சூரத்திற்குரியது. ஈமான் தான் சொர்க்கம் போக முடியும். அப்ப சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு இடத்துல வெட்கம் என்கிற உணர்வும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. பிறகு சொல்றாங்க, வல் பதாஉ மினல் ஜஃபா வல் ஜஃபாஉ ஃபின் நார். வெட்கமின்மை என்பது நன்மை இழக்க செய்தல், நன்மை இழக்க செய்தல் என்பது நரகத்துக்கு செல்லக்கூடிய விஷயம். வெட்கம் என்பது ஈமானை சார்ந்தது, அது சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய விஷயம். வெட்கமின்மை என்பது எதை சார்ந்தது, அது நன்மை இழக்க செய்யக்கூடிய விஷயம். நன்மை இழக்க செய்யக்கூடிய விஷயம் என்பது எதை சார்ந்தது, ஒருவரை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வெட்கமின்மையை குறித்து எச்சரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அது நயவஞ்சகத்தனத்தினுடைய பண்பாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க.
வெக்கமே இல்லாத மனுஷனா இருக்கிறானேன்னு சொல்றான்னா அவன் யாரா இருக்கிறான்னு அர்த்தம். இஸ்லாமிய பார்வையில் அவன் ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் கொண்டவனா இருக்கிறான். அல்லாஹ் ஏன்னா ஈமானை சார்ந்த ஒரு விஷயம், அதை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா அது நம்ம எங்க கொண்டு போய் விடுவோம்? நிஃபாக். ஈமானுடைய அடையாளங்கள் நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா அது எதை நோக்கி நம்ம அழைத்து செல்லும்? நயவஞ்சகத்தனத்தை நோக்கி அழைத்து செல்லும். அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பொய் சொல்வது, அதே போன்று வாக்குறுதி மீறுவது, அதே போன்று அமானிதத்தில் மோசடி செய்வது, தகாத வார்த்தைகள் பேசுவது, இதெல்லாம் யாருடைய அடையாளமா சொன்னாங்க? யாரிடத்தில் 4 பண்புகள் இருக்கிறதோ அவன் அப்பட்டமான முனாஃபிக்காகி விட்டான். யாரிடத்தில் அதுல ஒரு பண்பு இருக்கிறதோ, 4 பண்பு ஒரே சேரா ஒருவன்ட்ட இருந்து அவன் யாரு? அவன் அப்பட்டமான கலப்படமற்ற ஒரு முனாஃபிக். கான முனாஃபிக்கின் ஹாலிசன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் கலப்படம் இல்லாத பியூர் முனாஃபிக் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதான் இஸ்லாமிய ஷரியாவில் நிஃபாக் என்பது விஷயம் 2 வகையா இருக்கு. ஒன்று நிஃபாக் இஅ்திகாதி, நிஃபாக் அமலி. கொள்கை சார்ந்த நிஃபாக், அமல் சார்ந்த நிஃபாக். இதுல ரசூலுல்லாஹி அவர்கள் 4 பண்பு ஒருவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவன் கொள்கை சார்ந்த முனாஃபிக்காக மாறிவிட்டான். உனக்கு நம்ம உண்மையான முனாஃபிக்னு சொல்லணும். மற்றவங்க என்ன செய்யக்கூடாது? முனாஃபிக் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒருவரை தக்ஃபீர் செய்யறது, காஃபிராக்குறது, பெரும்பாலும் அவன் அந்த சொல்வதற்குரிய தகுதியுடையவனா இல்லாவிட்டால் சொல்லிய முடிப்பால் அந்த பழிச்சொல் வந்துடும். நம்ம ஒருத்தரை பார்த்து காஃபிர் சொல்றோம்னா அவன் காஃபிரானா யார் ஆயிடுவோம்? காஃபிர் சொன்னவர் காஃபிர் ஆயிடுவான். அதே போலத்தான் ஒரு முனாஃபிக் அல்ல, அவரை பார்த்து நம்ம முனாஃபிக்னு சொன்னா என்ன ஆயிடுவோம்? சொன்னவர் முனாஃபிக் ஆயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதுல எந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்தது என்று சொன்னால் 4ம் ஒரு விஷயம் ஒருவருக்கு இருந்தால் நம்பிக்கை சார்ந்த முனாஃபிக்குடைய கேட்டகரிக்கு போயிடுறாரு. இல்ல ஏதாவது ஒரு பண்பு இருக்குன்னு சொன்னா அவர் யார்? இல்ல அப்பட்டமான முனாஃபிக் அல்ல. கானத் ஃபீஹி ஹஸ்லத்து மினல் நிஃபாகி ஹத்தா யதஆ. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவனிடத்துல நயவஞ்சகனின் பண்புகளில் ஒன்று குடிகொண்டிருக்கு. அவட்ட பண்பு இருக்கு. இது வரைக்கும் அந்த பண்பை அவன் விட்டொழிக்காத வரையில் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. என்ன காரணம் அப்படி சொன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல் ஹயாஉ வல் ஐயு ஷுஅபத்தான் மினல் ஈமான். வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானின் கிளையை சார்ந்தது. ஏற்கனவே நம்ம ஈமானோட கிளை என்பதை படிச்சுட்டோம். அதை தாண்டி என்ன செய்றாங்க? இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹி நினைச்சாங்க, இந்த ஹதீஸ்ல சேர்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வெட்கமும் குறைவான பேச்சு. அதிகமா பேசுறது என்பது வெட்கமின்மைக்கான காரணம் இல்லையா? நம்ம பேசுறது அளவா பேசுன்னு சொல்லுவாங்க. பொதுவா பேசும்போது என்ன சொல்லுவாங்க? அளவா பேசு. ஏன் அளவா பேசுனா தேவையில்லாத பேச்சு வராது. அளவு கடந்து பேச ஆரம்பிச்சா என்ன செய்வான்? தேவையில்லாத பேச்சு வரும். அது அவனை சில நேரத்தில் என்ன செய்யும்? பொய் பேச வைக்கும், புறம் பேச வைக்கும், கோல் சொல்ல வைக்கும், ஆபாசமான பேச்சுக்களை பேச வைக்கும். அப்ப அது அவனுடைய ஈமான் என்ன செய்யுது? இழக்க வைக்கும். அது தொடர்ந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வல் பதாஉ வல் பயானு ஷுஅபத்தான் மினன் நிஃபாக். அதே போன்று ஆபாசமான பேச்சும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் கிளைகளாகும். குறைவான பேச்சும் வெட்கமும் எதுடைய கிளை? ஈமானுடைய கிளை. அதிகமான பேச்சும் அதே போன்று ஆபாசமான பேச்சும் 2 எதுடைய கிளை? நயவஞ்சகத்தின் கிளை என்று இருக்கிறாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அப்ப இதன் மூலம் நம்ம என்ன உணர்றோம் அப்படின்னு சொன்னா, யார் வந்து ஹயாவை பேண்டாரோ அவர் என்ன செய்றாரு? ஈமானை பேண்டாரு. ஒருத்தட்ட வெட்கம் இருக்குன்னு சொன்னா அவர் எதை பாதுகாக்கிறாரு? வெட்கத்தை பாதுகாக்கக்கூடியவர் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த வெட்கத்தை பொறுத்தவரையில் இதுல 3 வகை இருக்கு. வெட்கம் எத்தனை வகை? 3 வகையான வெட்கம். ஒன்று அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுவது. ஒன்று என்ன? அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுவது. இரண்டாவது மலாயிக்காவிடத்தில் வெட்கப்படுவது. மலாயிக்காவிடத்துல வெட்கப்படுவது. மூன்றாவது மனிதரிடத்தில் வெட்கப்படுவது. 3 விதமான வெட்க தன்மைகள் இருக்கு. ஒன்று வெட்கத்துடைய தன்மைகள் என்னன்னா 3 வகையா இருக்கு. முதலாவது இதுல வந்து ஒரு வேடிக்கை சொன்னா, நம்மில் அதிகமானவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள், வெட்கம் என்கிற உணர்வு இருக்கிறவங்க, இல்லாதவங்களை பத்தி பேச்சு இல்லை, இருக்கிறவங்க எங்க வெட்கப்படுவாங்க? நம்ம 3 வகையை சொல்லுவோம்.
ஒண்ணு அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுவது, இரண்டாவது மலாயிக்காவிடத்தில் வெட்கப்படுவது, மூன்றாவது மனிதனிடத்தில் சக மனிதனிடத்தில் வெட்கப்படுவது. இதுல வெட்கம் இல்லாதவர்கள் எங்கேயும் வெட்கப்பட மாட்டான் இல்லையா? ஏன்னா அவன் ஒன்னு அவன் முனாஃபிக்கா இருப்பான் அல்லது காஃபிரா இருப்பான். காஃபிரா இருந்தாலும் சரி முனாஃபிக்கா இருந்தாலும் சரி அவனுக்கு என்று வாழ்க்கையில் எந்த வரம்பு வரையறையும் கிடையாது. அவன் கால்நடைகளுடைய வாழ்க்கைக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவன். அல்லாஹ் அல் குர்ஆன்ல காஃபிர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவான், அவர்கள் உண்கிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள், உண்டு சுகித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி கால்நடைகள் எப்படி உண்டு சுகித்துக் கொண்டிருக்கிறதோ அது போன்று. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? விலங்குடைய வாழ்க்கைக்கு ஒப்பான வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை? காஃபிருடைய வாழ்க்கை. நிராகரிப்பாளனை பொறுத்தவரை அல்லாஹ்வை அறியாதவன், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை தெரியாதவன், அவனுடைய வாழ்க்கை முறை என்னன்னு சொன்னா அவன் கால்நடைகளின் ஒப்பான வாழ்க்கைக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன். அப்ப அதனால அவனுக்கு என்ன இல்ல, வெட்கம், ஈமான், இறையச்சம் எதுவுமே இருக்காது அவனுடைய வாழ்க்கை. அதே நேரத்துல மூமினை பொறுத்தவரை அவன் நினைச்சான் வெட்க உணர்வோடு இருக்கக்கூடியவன், வெட்கத்தோடு வாழக்கூடியவன். அப்படி வெட்கத்தோடு வாழுகிற நாம் நாம சொன்ன இந்த 3 வகைகளில் எந்த இடத்துல நம்ம வெட்கப்படுறோம்? மனிதனத்துல மட்டும்தான் வெட்கப்படுறோம் இல்லையா? மனிதன் பார்த்துருவானே, மனிதன் பேசிடுவானே, மனிதன் என்ன கேட்டுருவானே, அப்படித்தான் நம்ம வெட்கப்படுகிறோமே தவிர ரப்புல் ஆலமீன் நம்மை பார்ப்பானே, பார்த்து கொண்டிருக்கிறானே, ரப்ப நம்ம இடத்துல கேட்பானே, இதுல கேட்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு மீறி ஒரு விஷயத்தை மனிதனுடைய பார்வையிலிருந்து தவிர்த்து நாம் ஒரு காரியத்தை செய்யறோம் சொன்னா அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டானா? அதற்காக அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்க மாட்டானா? அந்த உணர்வு நமக்கு இருக்கா? பெரும்பான்மையினருக்கு அந்த உணர்வு இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமா அல்லாஹ் உங்களை உற்று நோக்கியவனாக கண்காணித்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இல்லாமல் நம்ம இருக்கிறது ஒரு நிமிடம் கூட நம்ம சில நாம் கழிப்பதில்லை. எல்லா நேரத்திலும் எல்லா செயல்களிலும் நம்ம இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் கீழ் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இன்னல்லாஹ அலீமுன் பிதாத்தி சுதூர், என்ன ஓட்டங்களில் என்ன ஓடுகிறது என்பதை அறிந்தவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நம்ம வெட்கப்பட்டோமேனால் நாம் என்ன செய்வோம்? எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம். பாவம் மட்டுமில்ல, பாவத்தை மட்டும்தான் தவிர்த்து இருக்கிறது வெட்கமா கட்ட கிடையாது. அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்ற கட்டளைகளை நிறைவேற்றுவதிலிருந்து நம்ம தவிர்த்து வாழலாம். அல்லாஹ் செய்ய என்று சொன்ன விஷயத்தை செய்யாமல் இருப்பது, அது இபாதத்துகளா இருக்கட்டும், நற்பண்புகளா இருக்கட்டும், தர்மங்களா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், செய்யாமல் தவிர்த்திருக்க மாட்டோம். மாறாக எப்படி நம்முடைய வெளிப்படையான செயல்கள் பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக நம்ம அழகான முறையில் அமைத்துக் கொள்கிறோமோ அதே போன்று அதை விட இன்னொருபடி மேலாக என்ன செய்வோம், நம்ம அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு முறையோடு நடத்தா இஹ்சான். அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வுக்கு பேர் தான் என்னது? இஹ்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க இல்லையா, மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅபுதுல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அவரை நீங்கள் வணங்குங்கள். ஒரு இபாதத் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி நம்ம வாழணும். இப்ப நம்மகிட்ட அல்லாஹ்விடத்தில் வெட்கம் இருந்தால், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வு இருந்தால் நாம் வெட்கப்பட்டு என்ன செய்வோம்? நம்முடைய அமல்களை அல்லாஹ்விற்கு முன்னால் அழகாக செய்வோம். எந்த உணர்வோடு செய்வோம்? அல்லாஹ்வை நான் பார்த்துக் கொண்டு செய்கிறேன் என்கிற உணர்வோடு செய்வோம். குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு நிலையிலாவது நம்ம என்ன செய்வோம்? அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்பதுதான் இந்த அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுதல் என்கிற பண்பு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நாம என்ன செய்யறோம், நம்ம நம்மளை சுத்தி மக்களா இருக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்துல நாம மறைக்க வேண்டியது மறைக்காமல் இருக்க வேண்டியது எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம்? எதை மறைக்கிறோம், எதை மறைக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யஹ்ஃபல் அவ்ரதக் இல்லா மின் ஸௌஜதிக அவ் மிம்மா மலக்கத் யமீனுக். உன்னுடைய மனைவி மற்றும் உன்னுடைய அடிமை இடத்தில் தவிர மற்ற அனைவரிடத்தில் உன்னுடைய அவுராவை, உன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய மறைத்து பாதுகாத்துக் கொண்டிரு. அப்ப அவர் கேட்கிறாங்க, அர்ரஜுல் யகூனு மஅ ரஜுலின்,
ஒரு மனிதன் இன்னொரு ஆணோடு இருக்கிறார், 2 பேர் ஆண்கள் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, பெண்கள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்போதும் உன்னுடைய அவுரத்தை யாரும் பார்க்காமல் இருந்தால் அதை செய். அப்ப அந்த மனிதர் கேட்கிறாங்க, யார சொல்லா அர்ரஜுல் யகூனு காலியன், ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தனிமையில் இருக்கிறான், யாரும் பார்க்கலையே. ஆட்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, அந்நிய பெண்கள் வெட்க உணர்வோடு இருக்கிறோம், அவுரத்தை மறைச்சு இருக்கிறோம், நம்மளை ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிறோம். ஓகே. அதே போன்று ஆண்களே இருக்கிறாங்க. அப்ப ஆண்களுக்கு முன்னாலே என்ன செய்யணும்? வெட்கத்தோடு இருக்கிறோம், நம்மளை கவர் பண்ணிக்கிறோம். ஓகே. யாருமே இல்லையே, யாருமே இல்லையே. அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்யுது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் தான் யாரு? நீங்கள் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் சொல்றாங்க. யார் நம்ம வெட்கப்படுவதற்கு அதிகம் தகுதியானவன்? அல்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய பார்வையில் தான் நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த நேரத்திலுமே தவிர்த்திருக்க முடியாதவர்கள். மனிதனுடைய கண்களை எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம். மனிதனுடைய பார்வையிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம், மறைத்திடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம மறைக்க முடியுமா? இந்த உணர்வு நம்மிடத்துல மேலோங்கி இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம், எந்த இடத்திலும் வெட்கக்கேடான செயலை செய்ய மாட்டோம். ஏன்னா என்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என் ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் தனிமையில் இருந்தாலும் என்னுடைய ரப்புடைய கண்காணிப்பின் மீது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் வெட்கக்கேடான செயலை செய்து நாளை என்னுடைய ரப்பிற்கு முன்னால் அசிங்கப்பட்டு நிற்க மாட்டேன். இந்த உலகிலும் நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்விற்கு முன்னால் அது ஒரு அசிங்கமான நிலை. வெட்கக்கேடான செயலை ரப்பிற்கு முன்னால் ஒருவன் பிரிந்து செய்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலும் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கிறான், வெட்கி தலைமுடிய வேண்டியவன். அது இதைவிட ஒரு பாரதூரமான நிலை மறுமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதனால வெட்கக்கேடான எந்த ஒரு செயலையும் அவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையில அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும், வெட்கப்படுவதற்கு என்ன செய்யணும், சில வழிமுறைகளை நாம புரிந்து கொண்டு பின்பற்றணும். முதலாவது அல்லாஹ் யார், அவனுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய கண்ணியம் என்ன என்பதை அறிந்து அந்த அறிவின் மூலமாக ஏற்படுகிற வெட்கம். அந்த அறிவை நம்ம பெருக்கிக் கொண்டோம். ஆனால் அல்லாஹ்வை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது, அரபில் சொல்லுவாங்க அறிவாளி யார் என்றால் அல்லாஹ்வை அறிந்தவன் தான் அறிவாளி. அப்ப அல்லாஹ்வை பற்றி அறிவு அதிகமா பெருக்கிக் கொள்ளணும். இன்னமா யஹ்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா, அல்லாஹ் சொல்றான், சீமா அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் யாரு? உலமாக்கள். உலமாக்கள் என்றால் கற்றவர்கள், ஞானம் படைத்தவர்கள். யாரை பற்றிய ஞானம்? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பற்றி, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பற்றி, அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றிய அறிவுடையவர்கள் தான் உலமாக்கள். அந்த உலமாக்கள் தான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அறிவு நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருப்போம். இது முதன்மையான வழிமுறை. இரண்டாவது, அல்லாஹ்விடத்துல மலக்குகள் வெட்கப்படுறாங்க. மலக்குகள் எப்படிப்பட்ட படைப்பு, அல்லாஹ் அவர்களை பத்தி என்னெல்லாம் சொல்றான், இபாதுல் முகர்ரபூன், அல்லாஹ்வுடைய நெருக்கமான சந்திக்குரிய அடியார்கள். லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதற்கு மாறு செய்ய மாட்டார்கள், கட்டளையிட்டது எதுவோ அதையே செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட பண்புடையவர்கள் யாரு? மலாயிக்கா என்கிற படைப்பு. அந்த படைப்பு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறது, தங்களுடைய செயலை எண்ணி வெட்கப்படுகிறார்கள். என்ன செயலை? அவங்க மானக்காரன செயலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு உணர்வே அவங்களுக்கு கிடையாது இல்லையா? மானக்கேடான மாறு செய்தல் என்கிற பண்பே அவன்கிட்ட இல்லை. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான், லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும், அல்லாஹ் ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டாங்க. அது அவருடைய பிரத்யேகமான பண்பு. அப்படி இருக்கிறவங்க எதனால வெட்கப்படுறாங்க தெரியுமா? அல்லாஹ் நம்ம வணங்க வேண்டிய விதத்துல வணங்கலையோ, அல்லாஹ்வுக்கு நம்ம நிறைவேற்ற வேண்டிய ஹக்க சரியான முறையில கொடுக்கலையோ அப்படின்னு நினைச்சு வெட்கப்படுறாங்க. யாரு? மலக்குகள். அப்ப அந்த ஒரு உணர்வை நாம் நமக்கு வளர்த்து கொண்டால், மலக்குகளே அல்லாஹ்விடத்தில் இப்படி வெட்கப்படுறாங்கன்னு சொன்னா நம்முடைய இபாதத்துல எப்படி இருக்கு? அவங்க எப்படிப்பட்டவங்க? யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்துரூன். அல்லாஹ்வை பத்தி சொல்லும்போது இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள் தொய்வின்றி. சுப்ஹானல்லாஹ். எப்படி செய்வாங்க? இடைவெளியே கிடையாது, கேப்பே இல்ல, தொய்வின்றி அப்படியே செய்வாங்க. எல்லா நேரத்திலும் அவங்களுடைய வேலை என்ன? கொடுத்த பணி அல்லாஹ் செய்வாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பணி கொடுத்தாலோ அதை செய்வாங்க. அதோடு சேர்ந்து என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பாங்க. வேற எதுவும் செய்ய மாட்டாங்க.
வேற எந்த சிந்தனையும் அவங்களுக்கு இல்லை. கொடுத்த பணி என்னமோ அதை நிறைவேற்றணும். அடுத்தது என்ன செய்யணும்? அல்லாவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கணும், அல்லாவை துதித்துக் கொண்டிருக்கணும், அல்லாவை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. இப்படி இருக்கக்கூடிய மலக்குகள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுறாங்க. எப்படி வெட்கப்படுறாங்க? நாம முறையா அல்லாஹ் அவங்க சொல்றாங்களா, அல்லாவே உன்னை எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்க வணங்கலையே சொல்றாங்க. அவங்களுக்கே அந்த வெட்கம் என்று சொன்னால் நம்முடைய வணக்கம் எப்படி இருக்கு? நம்முடைய இபாதத்து எப்படி இருக்கு? பொடுபோக்கு, அலட்சியத்தனம், கவனமின்மை, நேரம் தவறுதல், இப்படி இருக்கிறோம். எத்தனையோ தவறுகளை நிறைந்து எத்தனையோ அலட்சியங்களோடு நிறைவேற்றக்கூடியதாக நம்முடைய இபாதத்து இருக்கு. இப்ப நாம் எந்த அளவுக்கு வெட்கப்படணும் என்பதை எண்ணி பார்த்து நாம் நினைச்சோம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம யாரிடத்தில் வெட்கப்படணும் கேட்டீங்கன்னா, மலாய்க்காவிடத்தில் வெட்கப்பட வேண்டும். மலாய்க்கா என்கிற படைப்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் எதற்காக அவங்களை படைச்சிருக்கிறாங்க? அவங்கள பல பணிகள் அவங்களுக்கு இருக்கு. அது ஒரு சில மலக்குடைய பணி என்ன? நம்மளை கண்காணிக்கிறது அவங்க வேலை. நம்ம என்ன செய்யறோம்ன்றத நோட் பண்றது. நீங்க பாருங்க, கண்களுக்கு முன்னால் ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு இல்லையா? கேமரா பொருத்தப்பட்டிருக்கா? என்ன சேட்டை செய்யறதா இருந்தாலும் கேமராவுக்கு முன்னாடி போய் நின்று செய்வோமா? சேட்டை செய்யறவன் அந்த கேமரா முன்னாடி போய் நின்று செய்வானா? அங்க போன என்ன செய்யறாங்க? கை காலம் அடங்கிடுது இல்லையா? அடக்குதா இல்லையா? ஏன்? கேமரா இருக்கு. இதோடைய ரெக்கார்டெல்லாம் என்ன ஆயிடும்? எரேஸ் ஆயிடும், அழிஞ்சிடும். இந்த ரெக்கார்டெல்லாம் என்ன ஆயிடுது? சில நேரத்துல இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க, சில இடங்கள்ல கேமரா வச்சிருப்பாங்க. கேமராவுக்கு சர்வர் இல்லைன்னு சொன்னா, சர்வர்ல ஹார்ட் டிஸ்க்ல ஸ்பேஸ் இல்லைன்னு சொன்னா எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது, பதிவாகாது. கேமரா சும்மா ஓடிட்டு இருக்கும் இல்லையா? இவ்வளவுதான் நிலைமை. இந்த கேமரா ஓடுது, கேமரால மெமரி கார்டு போடாம விட்டுட்டாங்க. இப்ப நம்ம பேசுறதுலாம் பதிவாகுமா? எதுவுமே பதிவாகாது. அதுதான் அந்த கேமரா நிலைமை. ஆனா மலாய்க்கா எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் என்ன சொல்றாங்க அவங்களை பத்தி? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எந்த ஒரு சொல்லை முடிவதாக இருந்தாலும் அவனிடத்தில் அதை எழுதி பாதுகாக்கின்ற எழுத்தல் இல்லாமல் அவன் எதையும் முடிவதில்லை என்று சொல்றான். அப்படிப்பட்டவங்க நம்மளோட அவங்க என்ன செய்றாங்க? எல்லா நேரத்திலும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மலக்கிடத்துல வெட்கப்படுவது என்பது அது ஒரு உணர்வு. அந்த வெட்கம் நம்மை என்ன செய்கிறது? அல்லாஹ்வின் வரம்பை மீறி தவறுகள் செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு நம்மை செய்வதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய காரியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். அந்த அடிப்படையில மலாய்க்காவிடத்தில் வெட்கப்பட வேண்டும். மூன்றாவது, மனிதர்களிடத்தில் வெட்கப்படுவது. சக மனிதர்கள், இதைத்தான் நம்ம எப்பவுமே செய்யறோம் இல்லையா? அதற்கென்று சில வரம்பு வரையறைகள் வச்சிருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்மை போன்ற மனிதர்கள் நம்மிடத்தில் என்ன செய்யணும்? அழகான விஷயங்களை பார்க்க வேண்டும், அசிங்கமான ஒழுக்கக்கேடான விஷயங்கள் அவங்க நம்மிடத்துல பார்க்க கூடாது. அப்படின்ற விஷயத்துல நம்ம செய்யணும், கவனமா இருக்கணும். இந்த அளவுக்கு சொன்னா, ஒரு கவிஞர் சொல்லுகிறார், யாருடைய ஆடை வெட்கம் யாருடைய ஆடையானதோ மனிதர்கள் அவருடைய குறையை காண முடியாது. ஒருத்தனுடைய ஆடை எனது வெட்கம் தான் அப்படின்னு சொன்னா, வெட்கம் என்கிற ஆடை உடித்து இருக்கக்கூடிய குறைகளை என்ன செய்ய முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி நாம சக மனிதனிடத்தில் நினைச்சோம் வெட்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெட்கமுடையவர்கள் தான். இந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு வெட்கப்படுவாங்கன்னு சொன்னா, கன்னிப்பெண் திரைமறைவில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கன்னிப்பெண் எப்படி வெட்கப்படுவாளோ அதை விட கூடுதலான வெட்கமுடையவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க. அந்த வெட்கம் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மக்கள் காட்டுறாங்கன்னு சொன்னா, ஒரு முறை என்ன செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அறைக்கு வர்றாங்க. வரும்போது என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையெல்லாம் அழகாக்கி நீட்டா உட்கார்றாங்க. அவர் மருமகன் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு யார்? அவரு மருமகன் தான், பொண்ணை கட்டினவர் தான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த கண்ணியத்தை மேற்கொள்வதை பார்க்கிற போது சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் இஸ்தஹி மின்ஹு மலாயிகா. மலக்குகள் யாரை கண்டு வெட்கப்படுகிறார்கள் அந்த மனிதனை கண்டு நான் வெட்கப்பட வேண்டாமா? அவர் வெட்கப்படுறவர்கள் அந்த அளவுக்கு தலை சிறந்தவராக இருந்தாங்க. சஹாபாக்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்திற்கு பேர் போனவர் என்று யாரை சொல்லுவாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வெட்கப்படும். அப்ப
அந்த வெட்க உணர்வை ரசூல் என்ன செய்றாங்க, தன்னிடத்துல இருப்பது அது ஒரு நல்ல பண்பு என்பதை என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான், மக்கள்ல அதிகம் வெட்கப்படக்கூடியவர்கள் யார் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப இந்த அடிப்படையில என்ன செய்யணும், மனிதனிடத்திலும் நம்ம வெட்கப்படணும். மனிதர்களில் அவருடைய அந்தஸ்திற்கு, அவருடைய தகுதிக்கு, அவருடைய வயதிற்கு இதெல்லாம் என்ன செய்யணும், ஏற்றமாறு நாம என்ன செய்யணும், வெட்கப்படணும். அதுக்கு நம்ம வேற வேற வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். மட்டு மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா, பெரியவங்கள்ட்ட ஒரு மட்டு மாதிரி மரியாதை இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் கொடுக்கணும். அப்ப அந்த கண்ணியம் கொடுக்கிற நேரத்தில் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட வெட்க உணர்வையும் நம்ம வெளிப்படுத்தணும். அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, தகாத பேச்சுக்களை, கண்ணியமற்ற பேச்சுக்களை, ஒழுக்கமற்ற பேச்சுக்களை என்ன செய்யக்கூடாது, மூத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது. பேசுவது என்பது வெட்கமுடையவங்களே பண்பல்ல, அது வெட்கக்கேடான ஒரு செயல் என்பதைத்தான் என்ன செய்யுது சொல்லி காட்டுது. அப்ப இந்த அடிப்படையில் நிச்சயம் நாம் நம்முடைய நம்மை போட்டு சக மனிதனிடத்தில் நிச்சயம் வெட்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, வெட்கம் என்பது பொதுவாக நம்ம சமூகத்துல என்ன நிலை அப்படின்னா, பெண்கள் தான் வெட்கப்படணும். இப்படி பெண்கள் தான் வெட்கப்படணும். பெண்களுக்கே உரிய ஒரு குணமாகத்தான் என்ன செய்யுது, வெட்கம் என்கிற பண்பு இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதனால்தான் பெண்கள் வெட்கப்பட்டா போதும் அப்படின்றது மாதிரி என்ன செய்யுது ஒரு மனநிலை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வெட்கப்படணும். அதுல பெண்களுக்கு என்ன செய்யணும், கூடுதல் வெட்க உணர்வு இருக்கணும். காரணம் என்ன, அது அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு கேடை. பெண்களிடத்துல வெட்க உணர்வு இருக்குன்னு சொன்னா அது அந்த பெண்கள் என்ன செய்யும், நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமே அமையும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு உதாரணம் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகவாசிகள் இரண்டு தரப்பினர்கள், ரெண்டு கூட்டத்தாங்க யாரு சொன்னா நரகவாசிகள். அவங்க யாரு சொன்னா, ஒண்ணு யாரு சொன்னா, ஒருத்தவங்க கூட பக்கர் சியாத்தின் பக்கர், மாட்டின் வாளை போன்று அவரிடத்தில் செய்யும் சாட்டைகள் இருந்து கொண்டிருக்கு. அதை கொண்டு என்ன செய்வாங்க, மக்களை அடிச்சு துன்புறுத்துவாங்க. இவங்க யாரு, நரகவாசி. இன்னொரு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன். இரண்டாவது தரப்பினர் யார் என்றால் பெண்கள். எப்படிப்பட்ட பெண்கள் என்று சொன்னால், ஆடை உடுத்தி இருந்தும் ஆடை உடுத்தாதது போன்று இருப்பார்கள். இந்த ஹதீஸ் சொல்லும்போது ரசூலா லம் உராஹ்மா, அவங்க ரெண்டு பேரும் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த ரெண்டு தரப்பினர்களும் கிடையாது. ஆனா எந்த காலத்துல இருக்கிறாங்க, நம்ம காலத்துல இருக்கிறாங்க. சரிங்களா, இன்னைக்கு சில பெண்கள் போடக்கூடிய ஆடை எப்படி இருக்கும், அவங்களுடைய உடலுடைய எல்லா அங்கங்களையும் அடையாளங்களையும் செய்து வெளியே காட்டுற மாதிரி தான் ஆடைகள் இருக்கு. ஒன்று அந்த ஆடை நிறுக்கத்தின் காரணமா அவருடைய உடல் அமைப்பை வெளியே காட்டும், இல்லாவிட்டால் என்ன செய்யுது, கண்ணாடி போன்ற ஆடைகள் அதனால என்ன செய்யும், கண்ணாடியில் உள்ளதெல்லாம் பின்னாடி தெரியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்யுது, டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையா பாக்குற மாதிரி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசியாத்து ஆரியாத்து, ஆடை உடுத்திருப்பாங்க, ஆடை உடுத்தி நிர்வாணியா இருப்பாங்க. இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காது இருந்து சொல்றாங்க. அதனால இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டிட்டு இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்திற்கான ஒரு சான்று இல்லையா, நுபுவத்திற்கு சான்றா இல்லையா, நடக்க இருக்கிறத என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் என்றைக்கோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா, முமீலாத்துன் மாயிலாத்துன், சாய்ந்து ஒய்யாரமா நடப்பார்கள், பிறரை சாய வைப்பார்கள். அவங்களுடைய தலைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒட்டகத்தின் திமில்களை போன்று இருக்கும். கொண்டை பாக்குறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பேர்லாம் வச்சிருப்பாங்க, டிசைன் டிசைனா கொண்டைகளுக்கு. சரிங்களா, மண்டையில ஒரு கொண்டையை வச்சுட்டு அதுக்கு கொண்டைக்கிறது பல பேர் வச்சுட்டு என்ன செய்வாங்க, அதை வந்து பிறரை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கான ஒன்றா பயன்படுத்தக்கூடிய. அதுல கூட கொண்டை இல்லாதவங்க கூட என்ன செய்வாங்க, இரவல் கொண்டையை வாங்கி அதை வச்சு சுத்திட்டு அதுக்கு மேல பூ வைக்கிறது, அதுக்கு மேல டிசைன் பண்றது, இப்படி எல்லாம் செய்வாங்க, செஞ்சு சமூகத்துல வளம் வரதை பார்க்கிறோம். அப்ப இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்கள் யார் என்றால் நரகவாசிகள். பெண் சமூகத்திற்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. முஸ்லிம் பெண்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால அவங்க ஹிஜாப் அணிகிறாங்க, மார்க்கத்தை பேணுறாங்க. அதுல அவங்க வேடிக்கை என்னன்னு சொன்னா, எங்க ஹிஜாப் அணியணும் அங்க அணிய மாட்டாங்க. கல்யாணம், காது குத்து, ஃபங்க்ஷன் அப்படின்னு போனா
அவங்க ஹிஜாபை கட்டிடுவாங்க. இங்க எப்படி இருக்கான்னு தெரியல, ஒரு சில ஊர்ல வழக்கம். வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா ட்ரெஸ் எல்லாம் மேக்கப் பண்ணி அழகா கிளம்பி ஹிஜாப் போட்டு கிளம்புவாங்க. எது வரைக்கும் போவாங்க, மண்டபம் வரைக்கும். மண்டபத்துல போனா எல்லாம் கழட்டு. ஏன், போட்டிருக்கிற மேக்கப் யார் பார்க்க போறா, ஹிஜாப் போட்டிருந்தா அதை காட்டணும் இல்லையா, அது காட்டுறதானே அதுக்கு அழகு. அதனால நிச்சயம் அங்க போனா கழட்டு, எல்லாத்தையும் அங்க என்ன செய்யணும், எல்லாரும் பார்த்துட்டு போங்க, ரசிச்சுட்டு போங்க அப்படின்னு நினைச்சது. முஸ்லீம் பெண்கள் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அவங்க இந்த மாதிரி நினைச்சாங்க, மார்க்கத்திற்கு முரணான அனாச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள். அதே போன்று இன்றைக்கு கல்வி சாலைகள் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்புறோம்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம மார்க்கத்தின் வரம்புகள் அங்கே பேணப்படுகிறதா, பேணப்படுகிற கல்வி நிறுவனங்களுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதெல்லாம் அந்த நிறுவனங்கள் நமக்கு தேவையில்லை. வாசல் வரைக்கும் என்ன செய்யணும், ஹிஜாப் போட்டுட்டு போகணும். வாசலுக்குள்ள போறதா, கேட்டுக்குள்ள என்றாவதா ஹிஜாபை கழட்டி பையில வச்சுக்கோ. எத்தனை பள்ளிக்கூடங்கள் அப்படி இருக்கு, எத்தனை கல்லூரிகள் அப்படி இருக்கு. சரி, அதுக்குள்ள அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸாவது உருப்படியான ட்ரெஸ்ஸா, முட்டுக்கால் வரைக்கும் தான் அவங்களோட ஆடை இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து லேடிஸ் மட்டுமே படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கா நமக்கு தெரியல, நம்ம அந்த மாதிரி ஊர்களை நம்ம பார்த்துருக்கோம். பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடியது. அங்க வாத்தியார்கள் ஆம்பளைகள் இல்லையா அப்படின்னா அங்க இருப்பாங்க, அவங்க இருக்கலாம். ஏன்னா அப்ப வாத்தியார்களுக்கு பார்க்கலாம், என்ன செய்யக்கூடாது, வெளியில் உள்ளவங்க பார்க்க கூடாது, அப்படி ஒரு நியாயம். இப்படி என்ன செய்யறாங்க, பெண்களுடைய ஹயாவை பறிக்கின்ற, அவருடைய வெட்க உணர்வை பாழ்படுத்துகின்ற கல்வி சாலைகளை நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கும். இந்த பெண்கள் என்ன செய்றாங்க, வெட்கமின்மையோடு இது போன்று கல்வி சாலைகளில் வார்த்தெடுக்கப்படுகிறார். அவளுடைய வெட்கம் பறிக்கப்படுவதற்கு இதெல்லாம் காரணம். சிறு வயதிலிருந்து அவளுக்கு ஒழுக்கமான கண்ணியமான ஆடைகளை நாம் அணிவித்து அவர்களை பழக்கப்படுத்தாதது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, திறந்த மேனியா இருந்து பழகிட்டாங்க. திடீர்னு நீங்க ஹிஜாப் போடுங்கன்னா சந்தர்ப்பவாதிகளா இருப்பாங்க இல்லையா, சந்தர்ப்பவாதம் தான். போட சொல்ற இடத்துல பாப்பா போட சொல்றாரு அதனால போடுறேன், அண்ணன் போட சொல்றோம் அதனால போடுறேன், கணவன் போட சொல்றோம் அதனால போடுறேன். யாருக்கா போடல, அவங்க அல்லாஹ்விற்காண்டி, ரப்புடைய கட்டளை, ரப்பு நமக்கு வகுத்து தந்திருக்கிற வரையறை என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க சில போடவில்லை, போட மாட்டார்கள். இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு, குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி கொடுக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மார்க்கத்தின் வரம்பை பேணக்கூடிய இடங்களுக்கு அவர்களை படிப்பதற்கு அனுப்ப வேண்டும். அதற்கு முன்னதே அவர்களுக்கு என்ன செய்யணும், இது இறையச்சம் சார்ந்த விஷயம், பெண்ணுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயம், இது அவருடைய கண்ணியம் என்பதை மானம் சார்ந்த விஷயம். எனவே இதை இழந்து விட்டால் நாளை மறுமையில் கை சேதம் உண்டு. அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்றாங்க, ஹதீஸுடைய இறுதியில சொல்லி காட்டுறாங்க, இப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, லா யதுகுல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க. யாரு, ஆடை உடுத்தி கொண்டு நிர்வாணமா காட்சியளிக்கக்கூடியவர்கள், ஒய்யாரமா நடந்து பிறைய பிறரை சாய வைக்கக்கூடியவர்கள், அலங்காரங்களை தன்னுடைய மேலையில் தொங்க விட்டு அதை கொண்டு மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தின் வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள். சொர்க்கத்துடைய வாசனை என்பது 500 ஆண்டுகள் பயணம் மேற்கொண்டு ஒருவன் எந்த அளவுக்கு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வீசக்கூடியது. அப்ப என்ன அர்த்தம், அதெல்லாம் தாண்டி கிடக்கணும் அவங்களுடைய இடம். சுப்ஹானல்லாஹ், நரகத்துல இருக்கணும். நரகத்துல அவங்க வந்து தூரமான இடத்துல இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அப்போ பெண்களுக்கு வெட்கம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு பண்பு என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ஒரு பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்த அந்த நிகழ்வை பற்றி சொல்லும் போது, அவர்களில் ஒருத்தி அவரிடத்தில் வந்தால், எப்படி வந்தால், வெட்கத்தோடு நடந்து வந்தால். சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஏன் அல்லாஹ் வர்ணிக்கிறான், பெண்களுக்கே உரிய பண்பு இதுதான். ஒரு பெண் ஆணிடத்தில் பேச வேண்டிய தேவை இருந்தாலும் அவளை என்ன செய்யக்கூடாது, அவருடைய வெட்கத்தை விட்டுவிடக்கூடாது, அவருடைய மானத்தை அவள் இழந்து விடக்கூடாது, அவருடைய கண்ணியத்தை கற்பவன் தொலைத்து விடக்கூடாது என்கிற வழிகாட்டுதலே அல்லாஹ் இருக்கிறார். இந்த நிகழ்வு மூலமா நமக்கு எடுத்து சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா பெண்களுக்கென்றே குறிப்பா சொல்லுகின்ற ஒரு கடமைதான் என்னது, கட்டளை தான் என்ன, வகுல்லில் முஃமினாத்தி யக்துதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. நபியே, முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்,
அவர்கள் அவருடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவருடைய வெட்கத்தலங்களை மானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظهر منها, அவருடைய அழகை அலங்காரத்தை வேறு யாரிடத்தும் அவர்கள் வெளிக்காட்ட வேண்டாம், அதில் தானாக தெரிகின்றவற்றை தவிர. வல் யத்ரிபின பிஹுமூரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய முந்தானைகளை மார்பகத்தின் மீது போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றார். அடுத்ததாக வலா யுதீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, அவருடைய அழகை அவருடைய கணவன்கள், அதே போன்று அவருடைய தந்தை, அவருடைய கணவனுடைய தந்தை, அதே போன்று அவருடைய பிள்ளைகள், கணவனின் பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரருடைய பிள்ளைகள், அதே போன்று சகோதரருடைய பிள்ளைகள், அதே போன்று அவர்களை போன்ற பெண்கள், இவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் அவங்க வெளிக்காட்ட வேண்டாம். இதை என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா பெண் சமூகத்திற்கான கடமையா கட்டளையா சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு இந்த வரம்புகள் பெண்கள் பேணுகிறார்களா என்பதை பாருங்க. ஹிஜாப் அணியக்கூடிய பெண்கள் கூட என்ன செய்றாங்க, ஹிஜாப்ல ஃபேஷன் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு ஹிஜாப் ஃபேஷன். ஹிஜாப் என்பது அவருடைய அழகை மறைப்பதற்காண்டி. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, அழகை கூட்டுறதுக்காண்டி ஹிஜாப் அணியக்கூடிய ஒரு காட்சி. அவனுடைய உடலுடைய ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி இல்லையா, அவன் போட்டிருக்கிற அந்த கலர் என்ன செய்யணும், அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு, யாரா அதுன்னு திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட நிலையை என்ன செய்யுது, ஹிஜாபுடைய அந்த ஒடுக்கத்தை மீறி அவர்கள் இன்றைக்கு என்ன செய்றாங்க, உடையக்கூடிய காட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பெண்களுடைய ஒடுக்கத்திற்கு மாற்றமான செயல், வெட்கமின்மை என்பதுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, வெட்கம் என்பது பெண்களுக்கு மட்டுமே உரிய பண்பு என்று பல ஆண்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் வெட்கப்படுறாரு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அவருக்கு உதாரணம், நான் பொம்பளை மாதிரி வெட்கப்படுறேன், என்னது பொம்பளை மாதிரி வெட்கப்படுற அப்படின்னு. வெட்கம் என்பது பெண்களுக்குரியதா கிடையாது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அது ஈமானுடைய அடையாளம். ஈமான்னா யாருக்குரியது, ஆண் பெண் ரெண்டு பேருக்குரியதானே. ரெண்டு பேரிடத்தில் வெட்கம் இருக்கும், ரெண்டு பேரும் வெட்கப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீதியில நடந்து போறாங்க, ஒரு நபித்தோழர் பேசுறாங்க, அவருடைய சகோதரத்துல வெட்கத்தை குறித்து பேசிக்கிறாங்க. ரொம்ப வெட்கப்படாதப்பா, இதெல்லாம் குற்ற சம்பவம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பார்த்து சொல்றாங்க, அவரை விட்டுருப்பா, ஃபைனல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமான சார்ந்தது. அதை ஒருத்தர் இழந்துடக்கூடாது. இழந்துட்டு அவன் என்ன செய்வான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அவன் என்ன நினைக்கிறான் அதெல்லாம் செய்வான். மானக்கேடான அசிங்கமான எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன் துணிந்து விடுவான். எனவே வெட்கம் என்பது அது ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் உரியதல்ல, ஆண்களுக்கும் உரியது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். எப்படி ஒரு பெண் எல்லா இடங்களிலும் தன்னை மறைத்துக் கொண்டிருக்க வேண்டுமோ அதே போன்றுதான் ஆண்கள் இருக்கும். இங்க நம்ம ஆண்களை என்ன செய்வாங்க, குற்றாலத்துக்கு போனா அவுத்து போட்டு குளிப்பாங்க, அப்படிதானே அப்படிதானே. குற்றாலத்துக்கு போனா நமக்கு என்னது, அரை நிர்வாணம் தான் இல்லையா, அரை நிர்வாணமா இல்லையா. அங்க பெண்களும் குளிக்கிறாங்க, அது அதோட பெரிய கொடுமை. அந்த மாதிரி ஆண்களை சபிச்சிருக்கிறாங்க. பொதுவெளியில் குளிக்கக்கூடிய பெண்களை என்ன செஞ்சிருக்காங்க, சபித்திருக்கிறாங்க. குளிப்பதற்கு அனுமதி இல்லை, சாபத்துக்குரியவர்கள். யாரு, பொதுவெளியில் சென்று ஒரு பெண் ட்ரெஸ் போட்டு குளிக்கட்டுமே, அதுவும் சாபத்துக்குரியது. ஒரு பெண் தன்னுடைய வீட்டில், கணவனுடைய வீட்டில் அன்றி மறைவா இருக்கிற இடத்துல அன்றி குளிக்க கூடாது. ஆண்கள் என்ன செய்றாங்க, குற்றாலத்துக்கு போறாங்க, அவங்க போயிட்டா அவங்க அங்க போய் நிர்வாகமா இருக்கிறது. அது என்ன தெரியும் இல்லையா. இதை ரசூலுல்லாஹ் நமக்கு தடுத்து இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வீதியில நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதர் என்ன செய்றாங்க, ரஆ ரஜுலன் யக்தஸிலு பில் பராசி பிலா இசாரி, வேஷ்டி கட்டாம ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்கிறார். என்ன இல்லாம வேஷ்டியை கட்டாம ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், அவருடைய மறைவிடத்தை மட்டும் மறைச்சு குளிச்சிருக்கிறார், மற்றதெல்லாம் என்ன செய்யுது, வெளியே தெரியுது. வேஷ்டி தான் கட்டல அப்படின்னு அர்த்தம், ஜட்டி போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு அப்படிதான், ஆம்பளைங்க ஜட்டி போட்டா போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. இல்லைன்னா கோமலம் கட்டி இருக்கிறாங்க, வெளியில் நின்று குளிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன குளிக்கிறாங்க. மிம்பர்ல ஏறிட்டு என்ன செய்யறாங்க ரசூலா, அதை பார்த்தவர் ரசூலா என்ன செய்யறாங்க, நேரா போய் மிம்பர்ல ஏறாங்க, அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை துதிக்கிறார்கள். பிறகு சொல்றாங்க ரசூலுல்லாஹி அவர்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஹய்யுன் சித்திருன் யுஹிப்புல் ஹயா வசித்ர. மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வெட்கமுடையவன். அல்லாஹ் யாரு, அல்லாஹ் வெட்கமுடையவன், மறைத்துக் கொள்ளக்கூடியவன், வெட்கத்தையும் மறைத்துக் கொள்வதையும் விரும்பக்கூடியவன். உங்களில் யாராவது குளிக்கிறதா இருந்தா வேஷ்டி கட்டிட்டு குளிங்க. இப்படி
நிர்வாணமா குளிக்காதீங்க. அரை நிர்வாணமும் குளிக்க கூடாது. நிர்வாணமா குளிக்கிறது ஹராம், ஹராம். அதே போன்று அரை நிர்வாணமாகவும் குளிக்க கூடாது. ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஜெட்டி போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் குளிக்கலாமா? குளிக்க கூடாது. பாத்ரூம்ல தான் அது வேற, பாத்ரூம்ல அது குளிச்சுக்கலாம், அது வேற ஹுக்குமோ. சரிங்களா? பாத்ரூம்னா மறைவா இருக்குன்னு சொன்னா அந்த மறைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஓகே. அதல்லாத இடங்களில் ஒரு ஆண் வேஷ்டி இல்லாமல் முண்டு கட்டாம என்ன செய்யக்கூடாது, குளிக்க கூடாது என்பதை என்ன செய்றாங்க அந்த நபருக்கு என்ன செய்றாங்க, எச்சரிக்கை விடுக்கிறார் என்பதை செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில் நினைச்சிடும் ஆண்களும் வெட்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆண்களுக்கு வெட்க உணர்வு இருக்கணும். அந்த வெட்கத்தை பேணுவது என்பது ஒரு ஆணுடைய ஈமானுக்கான அடையாளம். அந்த ஈமான் தான் என்ன செய்யணும், வெட்கப்படணும். அடுத்ததாக வெட்கப்படக்கூடாத இடங்கள். இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், ஆணுக்கு வெட்க வேண்டும், பெண்ணுக்கு வெட்க வேண்டும், எங்கெல்லாம் வெட்கப்படணும் பார்த்தோம். அடுத்தது என்ன, வெட்கப்படக்கூடாத விஷயங்கள். ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா, இங்கதான் நம்ம எல்லாரும் வெட்கப்படுறோம். எதுல வெட்கப்படக்கூடாது? மார்க்கம் எதுல வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா? நம்ம சொல்லுவோம் எதுல சொல்லுங்க, சாப்பிடும் போது. கரெக்டா? சாப்பிடும் போது. சாப்பிடுறதுல கூச்சப்படுறீங்க, எப்படி சாப்பிடுறதுல வெட்கப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அவருடைய ஒருவருடைய மனிதனுடைய தேவைக்கேற்ப சாப்பிடுவாரு. கொஞ்சமா சாப்பிடுறவரை பார்த்து விருந்து செய்வாரு, அள்ளி போடுவாரு. வெட்க விட்டு சாப்பிடாரு. அவங்க வேணுன்றது சாப்பிடாருங்க, அது எதுக்கு வலியுறுத்துறீங்க? அப்படிதானே? ஒருத்தர் அவருடைய வயிற்றுக்கு சாப்பிடுறாரு, அப்ப அவருக்கு நீங்க அள்ளி வச்சா மட்டும் அவருடைய வயிற்றுல இடம் கிடைக்குமா? இருக்கிற இடத்துக்கு தானே சாப்பிட முடியும். அதை தெரியாம நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, சாப்பாடை கொண்டு வந்து கொட்டுறது. வெட்கப்படாம சாப்பிடு, கூச்சப்படாம சாப்பிடு அப்படின்னு வேற டைலாக் சொல்றது. வெட்கப்படக்கூடாத இடம் என்பது சாப்பிடுற இடம் அல்ல. எதுல வெட்கப்படக்கூடாது? மார்க்கம் எதை சொல்லுகிறது என்றால், கல்வி கற்பதில் வெட்கப்படும். ஆனா நம்ம அங்கதான் வெட்கப்படுறோம் இல்லையா? நம்ம ஒரு கிளாஸ் வைக்கிறோம், ஒரு வகுப்பறை உருவாக்குறோம், ஒரு பாடம் மார்க்கத்தை பத்தி நம்ம நினைச்சோம். ஒரு உரை பயான் கேட்டு போறோம்னு வச்சுக்கல, இது தானே நம்ம ஒரு வகுப்பு, ஒரு ஆசிரியர் உங்களுக்கு பாடம் நடத்துவார், ஒரு சிலபஸ் பேஸ்ல உங்களுக்கு பாடம் நடக்கும். அந்த பாடத்துல சொல்லப்படுகிற விஷயங்களா நீங்க நினைக்கிறோம், நோட்ஸ் எழுதணும், குறிப்பு எழுதணும். அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அதுக்காண்டி எக்ஸாம் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னா என்ன, இப்ப உங்கள இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? தாடி நரைச்சிருச்சு, தலை நரைச்சிருச்சு, மண்டையில முடி கொட்டிருச்சு, இதுக்கு மேல நான் உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு தோணும் இல்லையா? இல்லைன்னா இன்னொன்னு பார்ப்போம், இந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் அவர் நம்மளோட சின்ன வயசா இருந்தா அப்ப என்ன சொல்லுவோம், சின்ன பையன் போய் நான் படிக்கணுமா? அப்ப வெட்கம் இது இல்லையா? இதுலதான் வெட்க நமக்கு வருது. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுகிறது, இந்த இடத்தில் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லுங்க. கல்வி கற்பதற்கு நமக்கு என்ன செய்யக்கூடாது, வெட்கம் ஒரு காரணியா இருக்கக்கூடாது. சொன்னாங்க 3 நபர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், 3 நபர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரேன். அவங்க 3 பேர் யாரும் சொன்னா, ஒரு உரை நிகழ்த்தப்படுகிறது, வகுப்பு நடத்தப்படுகிறது, அதற்காண்டி வந்தாங்க. முதலாவது வந்தவர் என்ன சொன்னாங்க, ஒரு இடைவெளியை பார்த்தாங்க, அதுல உட்கார்ந்துட்டாங்க. ஒரு கேப், அந்த போது எல்லாம் கூட்டமா இருக்கிறாங்க, ஒரு இடத்துல கேப் இருந்து அங்க உட்கார்ந்துட்டாங்க. அவரை அல்லாஹ் தன் பக்கம் இணைத்துக் கொண்டார். இன்னொருத்தர் வந்தாரு, வெட்கப்பட்டார். என்ன செஞ்சார் அவரு, முந்தி வரதுக்கு வெட்கப்பட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டார். அல்லாஹ்வும் அவர் விஷயத்தில் வெட்கப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். அவருக்கு கூலி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். என்ன அர்த்தம்? அவருக்கு அல்லாஹ் தஆலா தரஜாக்களை கூலி எப்படி கொடுக்கிறது அல்லாஹ் வெட்கப்படுறான். மூன்றாவது நபர் யாரு, அந்த அவையை, அந்த கல்வியை புறக்கணித்து சென்றால் அல்லாஹ் அவனை புறக்கணிச்சுட்டான், அல்லாஹ் அவனை புறக்கணித்து விட்டான். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், இந்த 3 தரப்பினரும் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஒரு வகுப்பு, ஒரு கல்வி சபை இருக்கிறது என்று சொன்னால், அதுல கலந்து கொள்வதற்கு நமக்கு என்ன செய்யுது, சில பேருக்கு வெட்கம் காரணமா இருந்து கொண்டிருக்கிறது, கலந்து கொள்ளாமல் இருக்கிறது இல்லையா? வெட்கம் காரணமாக இருந்து கொண்டு அந்த கல்வி அவையில் நம்ம பங்கெடுக்காம இருக்கிறோம். இது ஒரு தரப்பினர். இரண்டாவது தரப்பினர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புறக்கணித்து செல்லக்கூடியவங்க. என்னத்தை உட்கார்ந்துட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கத்தி போடுவாங்க. என்னது கத்தி போடுவாங்க, அருமையா இருக்கும். இப்படி எல்லாம் செய்யுது காரணங்கள், சைத்தான் கொடுக்கக்கூடிய காரணங்கள். அது வேற, இந்த காரணம் கொடுத்தது யாரு, சைத்தான். அதனாலதான் என்ன செய்யறோம், குர்ஆனை பேசுகிற போது, ஹதீஸை பேசுகிற போது அவனுக்கு அருமையா தெரியுது. அதே அந்த மனிதன் என்ன செய்வான், வேடிக்கை பார்ப்பதற்காக வேண்டி
வீணான விஷயங்களை பார்ப்பதற்காண்டி சினிமா பார்ப்பதற்கு போயிட்டு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன செய்வான் சர்வசாதாரணமா அது போய் அங்க உட்கார்ந்து செலவழிக்கிறது. அதைத்தான் அவனுக்கு என்ன செய்யும் போறதுக்கு வரதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு நாள் போயிடும். அவ்வளவு செலவழிப்பான். அவனுக்கு எந்த இழப்பும் தெரியாது, கஷ்டமும் தெரியாது. கிரிக்கெட் பார்க்கறதுக்கு உட்கார்ந்துருப்பான் நாள் முழுக்க மணிக்கணக்கில் உட்கார்ந்துருப்பான். ஃபுட்பால் பார்க்கறதுக்கு என்ன செய்வான் இரவுல கண் விழிச்சு உட்கார்ந்து பார்ப்பாங்க. இரவுல கண் விழிச்சு உட்கார்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டுல நடக்கும், அது அந்த நாட்டுடைய டைம்ல நடக்கும், இங்க இரவா இருக்கும், இரவா இருக்கும். இப்படி என்ன செய்றாங்க இது போன்ற பொழுதுபோக்குக்காண்டி வீணான காரியங்களுக்காண்டி எவ்வளவு நேரம் வேணாலும் செலவழிக்கலாம். ஆனா மார்க்கத்திற்காண்டி சில மணி நேரங்கள் செலவழிக்கிறது அவர்களுக்கு பெரிய சங்கடமான விஷயம். எந்த அளவுக்கு சொன்னா இதெல்லாம் ஜும்மா என்பது நமக்கு கடமை இல்லையா? இன்னைக்கு வகுப்புல உட்காராம போயிட்டாங்க, கடமையான விஷயத்தை புறக்கணிச்சாங்களா? நன்மையான விஷயத்தை புறக்கணிச்சாங்க, அவ்வளவுதான். கடமையான விஷயத்தை புறக்கணிச்சாங்களா? இல்ல. ஜும்மா என்பது நமக்கு என்னது கடமை. அந்த கடமையை நம்ம எப்படி செய்யறோம்? இம்மா மெம்பர்ல ஏற டைம் என்னன்றது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கோம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா? 12:50க்கு ஜும்மான்னு என்ன அர்த்தம்? 12:50க்கு குத்பாவுடைய நேரம், இம்மா மெம்பர்ல ஏற நேரம். அப்ப அந்த நேரத்துக்கு வருவாங்களா? எல்லாரும் தொழுகை நேரம் இல்லை. 1:30 மணிக்கா ஜமாத்து? 1:30 மணிக்கு வரலாம். உங்களாம் எப்படி தெரியுமா பரிசு பண்ணணும்? 1:15க்கு ஜும்மா முடிச்சிடணும், போங்கடா தொழுகையில். ஏன்னா குத்பாவுக்கு வருவது அவங்களுக்கு கடமை. என்ன செய்யறாங்க அவங்க? எதுக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி போய் உட்காரணும்? எங்க அல்லாஹ்வுடைய இல்லத்துல 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி போய் உட்கார்றது அவங்களுக்கு வேதனை, வலி. அதனால என்ன செய்யறாங்க? கடைசி டைம்ல போவோம், தொழுகை கிடைக்கும்ல, 2 ரக்காத் தொழுகை தானே, அவ்வளவுதானே கடமை, அதை கிடைச்சிடும், அதை நிறைவேற்றலாம் அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க? அலட்சியம் காட்டி இவ்வளவு பெரிய நன்மை அவர்கள் இழக்கிறாங்க, இபாதத்தை பாதிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. இதில் எல்லாம் அவர்களுக்கு என்னது? ஷைத்தான் அவர்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணராமல் ஷைத்தானுடைய பிடியில் அகப்பட்டுக் கொண்டு இது போன்ற நன்மைகளை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன செய்யக்கூடாது? நம்ம வெட்கப்படக்கூடாது. மஸ்ஜிதிற்கு வர்றதால முதல்ல வரணும், முதல் நாள வரணும். அதுக்கு என்ன வெட்கம்? அதுக்கு என்ன வெட்க வேண்டி கிடக்கு? கல்வி படிப்பதற்கு முதல் நாள வரணும், அதற்கு என்ன வெட்கப்பட வேண்டி இருக்கு? வெட்கப்படக்கூடாத இடங்கள். ஆனா அந்த இடத்துலதான் என்ன செய்யறாங்க? அதிகமானவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த வெட்கம் என்பது என்னது? நமக்கு இருக்கவே கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வராங்க, உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த ஹதீஸை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கும்போதுதான் உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் உண்மையை சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். என்ன பீடிகை பாருங்க, அவங்க கேட்க வர்றது என்னது? ஒரு ஆணிடத்துல எப்படி கேட்கறது என்கிற விஷயம் தான் அவங்க கேட்க வராங்க. அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் உண்மை சொல்றது வெட்கப்பட மாட்டான் இல்லையா? அதனால உண்மையை சொல்லுங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சாகும். கல்வியை தேடி வராங்க. அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க, யார சொல்லுதா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க என்ன செய்யணும்? ஒரு பெண் அவங்க என்ன செய்யறாங்க? கணவனோடு இருந்துட்டாங்கன்னா அவங்க குளிக்க வேண்டி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா ராத்தில் மா, அவள் நீரை கண்டுவிட்டால் குளிக்க வேண்டும் என்பதை என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த பெண்ணிடத்துல சொல்றாங்க. இத அந்த பெண் கேட்கும் போது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஓத்த மூடுறாங்க. எதனால? என்ன பண்ண இப்படி எல்லாம் கேட்கிறாங்க? பெண்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி. அப்ப அந்த பெண் என்ன செய்றாங்க? எதுக்காக அதை கேட்கிறாங்க? மார்க்க சட்டம் என்பதை அறிந்து கொள்வதற்காண்டி, அதை தெளிவுபடுவதற்காண்டி கேட்கிறாங்க. அதனாலதான் என்ன செய்றாங்க? அவங்க அல்லாஹ் உண்மையை சொல்றது வெட்கப்பட மாட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அவங்களுக்கு என்ன செய்றாங்க? ஒரு சட்டத்தை சொல்றாங்க, ஒரு பெண் குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா, அதாவது இஹ்திலாம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு குளிக்கணும் அப்படின்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்பாங்க, இப்படி ஒரு பெண்ணுக்கு இஹ்திலாம் ஏற்படுமா, கணிதம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? ஆமா, பிறகு எப்படி அந்த குழந்தை அவள மாதிரி பிறக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய விந்து முந்தி இருந்தால் அது பெண் என்ன செய்யும்? ஆண் குழந்தையாகவும், பெண்ணுடைய முந்தி இருந்தால் அது பெண்ணாவும் பிறக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சயின்டிபிக்கே உண்மை என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் வெட்கப்படக்கூடாது என்பதை சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார், அன்சாரி பெண்கள் தான் பெண்கள் ஆக சிறந்தவங்க. என்ன காரணம்? கல்வி கற்பதற்கு அவங்களுக்கு வெட்கம் ஒரு தடையே இல்லை. கல்வி கற்பதற்கு அவங்களுக்கு வெட்கம் ஒரு தடையே இல்லை.
நீங்க நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் கல்வி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அல்லது காலேஜ் போய் டிகிரி வரைக்கும் என்ன செஞ்சிருவாங்க, முஸ்லீம் அல்லாத ஆசிரியர் இடத்துல கூட படிச்சுட்டு வருவாங்க, ஹிஜாப் இல்லாம படிச்சுட்டு வருவாங்க. இதே நீங்க பயான் வைங்களேன், ரூல் ஒண்ணு போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை ஆசிரியர் கிளாஸ் நடத்துறாரு, எப்படி ஆண் ஆசிரியர் கிளாஸ் நடத்துறாரு, தேவையில்லாம நடத்துறாரு, எப்படி கூடும் சட்டம் கேட்பாங்க. இங்க மார்க்கம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அது கூடாதான். ஆனா எதெல்லாம் கத்துட்டு வந்துட்டாங்க, பஸ்ல போறாங்க, டிராவல்ல பண்றாங்க, எல்லாம் என்ன செய்வாங்க, அங்கெல்லாம் என்னது அவங்களுக்கு, அங்கெல்லாம் ஹயா இல்லை, இங்கதான் அவங்களுக்கு ரொம்ப ஹயா பீட்டு வருது. இது என்னது, மார்க்கம் சொல்லுகிற விஷயத்தில் ஹயாவை பேணாமல் சொல்லாத இடத்துல ஹயாவை பேணும். இது ஹயா இல்ல. அதனாலதான் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லா யதஅல்லமுல் இல்ம, 2 தரப்பினர்கள் கல்வியை பெற மாட்டாங்க, முஸ்தஹி வ முஸ்தக்பிர். கல்வியை பெறாதவங்க யாரு, 2 பேருக்கு கல்வி கிடைக்காது. யார் அந்த 2 பேரு, ஒன்று முஸ்தஹி, வெட்கப்படுகிறவன், வெட்கப்படுறவனுக்கு கல்வி கிடைக்காது. நம்ம சொல்ல முடியாது, ஹதீஸ்ல உதாரணம் சொல்ல முடியாது, வெட்கப்பட்டு பின்னாடி இருந்துட்டான், அவனுக்கு கல்வி கிடைக்காது. ஒரு வகுப்புல உட்கார்ந்து இருக்கிறான், எந்த மாணவன் ஆர்வத்தோடு முதல் பெஞ்சில் உட்காரணும் அவனுக்கு தான் என்ன கிடைக்கும், அதிகமான போக்கஸ் கிடைக்கும், கவனம் கிடைக்கும். அவன் தான் என்ன செய்வான், அட்டென்ஷனோட இருப்பான், ஆசிரியர் சொல்றதை கவனமா கேட்பான், அவன்கிட்ட தான் கேள்வி அதிகமா வரும் இல்லையா, அவன் தான் கேள்விக்கு அதிகமா பதில் சொல்லுவான். கடைசியில் உள்ளவன் என்னதான் கண்காணிக்கலையே, என்னதான் கவனிக்கலையே, நாம எதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு செய்வான், அவன் வெட்கப்பட்டு வாய முடிட்டு உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு கல்வி கிடைக்காது. அடுத்ததா சொல்றாங்க, அதே மாதிரி இன்னொரு தரப்பினர்கள் கல்விக்கே வராமல் வெட்கப்படுகிறது, அவங்களுக்கும் கல்வி கிடைக்காது. அடுத்த தரப்பினர்கள் யாரு, முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய, பெருமை அடிக்கக்கூடியவனுக்கும் கல்வி கிடைக்காது. ஏனென்றால் அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, என்ன நினைப்பான், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நான் என்ன போய் கேட்க வேண்டியிருக்கு, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அவன் என்ன வேண்டவா இருக்கும், எனக்கு எல்லாமே தெரியும் என்கிற அந்த நினைப்போடு தான் நம்ம இருப்போம், நினைப்பு தான் குழப்ப கெடுக்கும் சொன்ன மாதிரி அவன் என்ன செய்யறான், அந்த அவருடைய எண்ணத்தினாலே அழிந்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கல்வி கற்பதற்கு நமக்கு வெட்கம் ஒரு தடவை இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் பயின்ற சஹாபாக்கள், பெரும்பான்மை சஹாபாக்கள் ஹாஃபிதுகள். ஹாஃபித் என்றால் குர்ஆனை மனனம் செஞ்சவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மனனம் செய்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வயசு எத்தனை, மனனம் செய்ய ஆரம்பிக்கும் போது இல்லை, மரணம் செய்து முடிக்கிற போது ரசூலுல்லாஹி வயசு எத்தனை யாருக்கு சொல்ல தெரியுமா, 63. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஹாஃபிஸ் ஆனது எப்போ, 63 வயசுல தான் ஹாஃபிஸ் ஆனாங்க. முழு குர்ஆனை ரசூலுல்லாஹ் மனப்பாடம் பண்ணது 63வது வயசுல. அபூபக்கர் அவர்களுக்கு எத்தனை வயசுல, 61 வயசுல. ரசூலுல்லாஹ் 2 வயசு இளையவர், 2 வயசு இளையவர். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, 61 வயசுல அவரு ஹாஃபிஸ் ஆனாங்க. யோசிச்சு பாருங்க. இவங்க இதே மாதிரி தான் பெரும்பான்மை சஹாபாக்கள். யாருமே என்ன செய்யல, நம்ம நினைக்கிற மாதிரி 12 வயசுல 13 வயசுல இஸ்லாமிய மதரசால சேர்த்துக்கணும், 15 வயசுல 16 வயசுக்குள்ள ஹாஃபிஸ் ஆக்கணும் அப்படின்ற சிஸ்டம் எல்லாம் அங்க இல்ல. எந்த வயசுல அவங்க ஹாஃபிஸ் ஆனாங்க, எப்ப அவங்க தீன கற்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் அவங்க மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஹாஃபிஸ் ஆனாங்க, மார்க்கத்தை கட்டுறாங்க, அறிஞர்களாக மாறினாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டிட்டு நாம என்ன சொல்றோம், சம்பாதிக்கிறதுக்கு எது வயசுங்க, வயசு சம்பாதிக்கிற வயசு எத்தனை வயசு, வயசு இருக்கா, வயசே இல்ல, 106 வரைக்கும் சம்பாதிக்கலாம். படிக்கிறதுக்கு அதுக்கு வயசு வச்சிருக்கோம். அதாவது சின்ன பள்ளியில படிச்சா போக்கீங்க, இப்ப எல்லாம் படிக்க முடியாது. இப்படி மார்க்கம் சொல்லவில்லை. இதெல்லாம் என்னது, நமக்குள்ள ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தவறான சித்தாந்தங்கள். இந்த சித்தாந்தத்தின் காரணமா இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இதுக்கெல்லாம் வெட்கம் என்கிற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி நாம் நன்மையான விஷயங்களுக்கு தூரமாகவும் கல்வியை விட்டு தூரமாகவும் எப்ப வேணாலும் படிக்கலாம். இமாம் கசாய் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அல் பதாஇ ஸனாஇ என்று சொல்லக்கூடிய 7 வால்யங்களை கொண்ட ஃபிக்ஹுடைய நூலை தொகுத்த ஒரு அறிஞர். அவரு 40 வயசு வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். எத்தனை வயசு வரைக்கும், 40 வயசு வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர். அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு போறாரு. ஒரு அம்மா என்ன செய்றாங்க, குழந்தைகிட்ட சொல்றாங்க, ஒழுங்கு மரியாதை போய் படிச்சுட்டு வந்துரு, மதரசாக்கு போ, படிச்சிரு, இல்லைன்னா இந்த ஆள் மாதிரி நீ ஆடுதான் மேய்க்கணும் அப்படின்றார். அவருக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்படி அவர் யாரு, அப்படி உள்ளவர் தான். உடனே அவருக்கு ரோஷம் ஒத்துக்கிட்டு வருது. என்ன சொல்றாரு, இது மாதிரியான விஷயத்துக்கு நான் உதாரணம் சொல்லப்படுறேன்னா,
என்ன உதாரணமா இதுக்குதான் காட்டுறாங்களா அவங்க அப்படின்னு நினைச்சு அவர் செய்யறாரு, இருக்கிற ஆடெல்லாம் கொண்டு போய் வித்துறாரு. ஆடு வச்சுட்டு இருந்தாரு இல்லையா, இருக்கிற அவருடைய ஆட்டெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு மார்க்கம் படிக்க போனார். 40 வயசுல 20 வருஷம் கல்வியை கத்துக்கிட்டாரு. 60 வயசுல அந்த சமூகத்துல பெரிய அறிஞரா மாறினார். மாறிட்டு என்ன செஞ்சாங்க, இப்ப நான் சொன்ன அல் பதாயி சனாய் அப்படின்றது கித்தாபே எழுதுறாரு 60 வயசுக்கு அப்புறம். அப்ப மார்க்கத்தை படிப்பதற்கு நமக்கு என்ன இல்ல, வயது வரம்பு என்பது இல்ல, அதற்கு வெட்கம் ஒரு காரணி அல்ல. மார்க்கத்தை எப்ப வேண்டாலும் சொன்ன படிப்பதற்கு முன் வர வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிற செய்தி. எனவே இது போன்ற விஷயத்தில் வெட்கப்படாமல், வெட்கப்பட வேண்டிய விஷயங்களில் நம்ம வெட்கப்பட வேண்டும். வெட்கம் என்பது ஈமாவுடைய ஒரு அம்சம் என்பது உணர்ந்து கொண்டு அதை பேடி வாழ்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு உயர்ந்த நன்மை இருந்து கொண்டிருக்கிறது. அவனை அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்குரிய பண்புகளில் ஒன்றுதான் இந்த வெட்க உணர்வு என்பதை புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்குரிய தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் வழங்கட்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.